நம்மளும் டெய்லியும் தான் பெருக்கணும். டெய்லியும் குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் இந்த புயல் வரப்போகுதுன்னு சொல்லி காற்றடிச்ச காற்றுல பெருக்கிறதுக்கே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தா இவ்வளோ குப்பை சேர்ந்து போய் கிடக்கு. என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் தெரியலையே. எப்படியாவது இன்றைக்குள்ளே க்ளீன் பண்ணி ஆகணும். நாளைக்கு வர கார்த்திகை தீபம் நல்லா விளக்குலாம் ஏற்றணும். அதனால் இடம்லாம் சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி எப்படியாவது வீடை க்ளீன் பண்ணிடணும். இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் போயிட்டு வசந்தி அக்காவை கூப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டு வரணும். போயிட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வரணும். அகல் விளக்கு வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக சுற்றி நாளைக்கு விளக்கு ஏற்றணும். பார்க்குறதுக்கே வீடு அவ்வளோ இதுவாக இருக்கும். கார்த்திகை தீபம்னா சும்மாவா? சுந்தரி சுந்தரி, என்ன புலம்பிக்கிட்டே போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ அப்படிலாம் இல்லைக்கா, நான் இப்போ தான் யோசிச்சுட்டே இருந்தேன் உங்களை பார்க்க வரலாம் சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு வர கார்த்திகை தீபம் இல்லை, சரி போயிட்டு விளக்குலாம் வாங்கிட்டு வந்துடலான்றதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க. ஓ அப்படியா, சரி சரி, வீடெல்லாம் க்ளீன் பண்ண நானும் சரி விளக்கு வாங்க போகலாம், நீ வாங்கிட்டியா இல்லையான்னு தெரிலையா, சரி அதான் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். இல்லைக்கா இன்னும் வாங்கவே இல்லைக்கா. எங்கே அடித்த மழையில் வெளியிலே போக முடியல, அப்புறம் எங்கே வாங்குறது? சரி இன்றைக்கி தான் மழை விட்டுருக்கு, சரி அதனால தான் போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால உங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் சரிதான், மழைனால எங்கே என்னாலேயும் போக முடியல. போயிட்டு விளக்கு தான் வாங்கணும். விளக்கு வாங்கிட்டு வந்து நான் ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு விளக்கேற்றி கொண்டாட வேண்டியதான். சரிக்கா, அப்போ நான் இந்த இடத்த வந்து பிரிக்கிறேன், நம்ம போயிட்டு விளக்கு வாங்கிட்டு வந்துடலாங்க்கா. இல்லை பொறுமையாக பெருக்கிட்டே வாடி, பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதுக்கு இல்லைக்கா, இப்போ தான் மழை விட்டுருக்கு, சரி போயிட்டு வந்துடலாமே, அப்புறம் திரும்ப மழை பிடிச்சிச்சின்னா போக முடியாது, வந்து கூட பெருக்கலாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நான் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படியா சொல்கிற, சரி சரிடி, நம்ம போயிட்டு அந்த சந்தையில் போயிட்டு விளக்கு நிறையா விற்கும், அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? சரிங்கக்கா, அங்கேயே போய் வாங்கிக்கலாம். போகும்போது சின்ன பொண்ணுக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டு போயிடலாங்க்கா, வாங்கிட்டாலா இல்லையான்ட்டு. அதுவும் சரிதான், அப்புறம் விட்டுட்டு போயிட்டேன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு போயிட்டாங்க, என்னை கூப்பிடவே இல்லை, நான் மட்டும் எங்கே போனாலும் கூப்பிட்றேன்னு வர புலம்புவா. அவளையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு வருவோம். சரிங்கக்கா, வாங்கக்கா கிளம்பலாம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. அக்கா என்னக்கா 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, சொல்லுங்கக்கா என்ன விஷயம்க்கா? 2 பேரும் ஜோடி போட்டு வந்திருக்காங்கன்னா என்ன விஷயமா இருக்கும்? சரி என்னதான்னு கேட்போம். அதுவா சின்ன பொண்ணு, ஒன்றும் இல்லை, சரி நாளைக்கு கார்த்திகை தீபம்ல, அதனால் விளக்கு வாங்கிறதுக்காக கடைக்கு போகிறோம். சரி உன்னையும் கூப்பிட்டு போகலாமே, நீ வாங்கினே வாங்கலேன்னு தெரில, அதான் உன்னையும் ஒரு வார்த்தை கேட்டு போகலான்னு வந்தோம். இல்லைக்கா, நான் வாங்கியிருந்தவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேனே, நான் இன்னும் வாங்கவே இல்லை. சரி இன்றைக்கி தான் போகலான்னு இருந்தேன், நான் போகும்போது உங்களை கூப்பிடலான்னு பார்த்தா நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க, பரவாயில்ல. சரி போகலாமாக்கா? எங்கே போய் எந்த கடையிலக்கா போய் வாங்கலாம்? எங்கே போக போகிறோம்? இந்த மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். சரி சரிங்கக்கா, வாங்கக்கா போகலாம். அக்கா என்னக்கா, அடித்த மலைக்கு எதனா நிவாரணம் தருவாங்களா? ஆமாம் ஆமாம், தரத்துக்கு ஒன்று தான் அதெல்லாம் கூப்பிட்றாங்களா, போறியா? என்னக்கா இவ்வளோ மழை பெஞ்சிருக்குது, வெளிலையும் போக முடியல உள்ளேயும் போக முடியல, புயலும் வந்துட்டு போயிருக்குது, ஒரு நிவாரணம் தர மாட்டாங்களா? புயலைன்னா இங்கேயே வந்துச்சு, அது எங்கேயோ வந்துட்டு போயிடுச்சு, நமக்கு என்ன தர போகிறாங்க சொல்ல பார்ப்போம். நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாலே கவர்மெண்ட் நமக்கு ஒன்றும் செய்யாது, இதில் வேறு எங்கேயும் வந்துட்டு போனதுக்கு உனக்கு நிவாரணம் தேவையா? அதுவும் சரிதான், நமக்கா வந்துச்சு நமக்கு நிவாரணம் தரத்துக்கு. சரி வாங்க போ. கொஞ்சம் மழை பெஞ்சா போதுமே, நிவாரணம் நலைவாழை, இவளுக்கு இதே ஒரு பொழப்பு. என்ன சுந்தரிக்கா எதனா சொன்னீங்களா? நான் என்ன சொல்ல போகிறேன், நீ வேற, நானே வீட்டில் போயிட்டு நிறைய வேலை இருக்குன்னு புலம்பிகிட்டே வந்தேன். இப்போ தான் அவளை பற்றி சொன்னால் அதுக்குள்ளே டாப்பிக்கை மாற்றிட்டேன், என்னவா கேடியாக இருப்பாமா. இங்கே நிறைய விளக்கு இருக்கே, இங்கேயே விளக்கு வாங்கிக்கலாமா? சரிங்கக்கா, இங்கே வாங்கிக்கலாம்க்கா. வாங்கம்மா வாங்க, ஒரு விளக்குலாம் சின்ன விளக்குலாம் 2 ரூபா, பெரிய விளக்குலாம் 5 ரூபா, வாங்கம்மா வாங்க. சின்ன விளக்கு 2 ரூபா, பெரிய விளக்கு 5 ரூபாமா? சின்ன விளக்கில் ஒரு 10 விளக்கு கொடுங்க, பெரிய விளக்கில் ஒரு 5 விளக்கு கொடுங்க. ஆமாம்மா, பெரிய விளக்கு 6 வாங்கிக்கோமா, 6 வாங்கினா 30 ரூபாம்மா. சரிங்கம்மா, சரி சரி 6ஆவே வாங்கி. எனக்கு ஒரு 20 சின்ன விளக்கு கொடுத்துருங்கம்மா. எனக்கு ஒரு 12 விளக்கு கொடுத்துருங்கம்மா. சரிங்கம்மா அவ்வளோதானம்மா? வேறு எதனா வேணுமா? வேறு எதனா வாங்க போகிறீங்களா? இல்லைம்மா, அது மட்டும் கொடுத்துருங்க, அது போதும், மிச்சம்லாம் இருக்குது. சரி விளக்கு மட்டும் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். சரிங்கம்மா, இந்தாங்கம்மா, மொத்தம் 114 ரூபா ஆச்சு. சரி இந்தாங்கம்மா. சரிம்மா. இந்த சின்ன பொண்ணு, இது ஒன்று விளக்கு. இந்த சுந்தரி, இது உன்னோட விளக்கு. சரிங்கக்கா வாங்க வீட்டுக்கு போகலாம். கார்த்திகை மாதம் வந்தாலும் வந்துச்சு, மழை பனி குளிர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தால் அதுவே போதும்க்கா. இன்றைக்கி வேறு மழை வர மாதிரியே இருக்குது. இது எப்படி நாளைக்கு மழை வராமல் இருக்கு? அப்படியே கொஞ்சமாவது பெய்ய தான் செய்யும். அதுவும் சரிதான். விளக்கு வாங்கணும்னு நினச்சது, அது ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் உள்ள வேலையை பார்க்க வேண்டியதான்.
ஆமாக்கா, நான் கூட போயிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துணியை துவைக்கணுக்கா. மழை பெஞ்சனால துணி துவைக்காமல் அப்படியே கிடக்கு. நானும் துவைக்கணும். நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். ஆமாம் சுந்தரி, போகும்போது என்னையும் கூப்பிட்டு நானும் வரேன். கொஞ்சம் துணி இருக்குது, அதை துவைச்சேன்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல. சரிங்கக்கா, நான் போகும்போது உங்களை கூப்பிட்றேன்.